ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜுமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லாங் கவுன் கட்டிங் வீடியோ போன வீடியோவில் பார்த்துருப்போம். இது அதோட ஸ்டிச்சிங் வீடியோ. நெக் பேட்டர்ன் மட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நம்ம இப்போது பைப்பிங் த்ரெட்டு, கிராஸ் பீஸ் எல்லாத்தையும் எடுத்து ஓரம் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ மெயின் பீஸ் இருக்குல்ல, ஃப்ரண்ட் பீஸு, அது கெட்ட பக்கத்தில் லைனிங்கையும் போட்டு நீங்கள் நம்ம பின் பண்ணிவிட்டு தச்சுக்கலாம். பின் பண்ணி எடுத்து கரெக்டாக பீஸை வச்சுக்கோங்க. சுருக்கம் எதுவும் இல்லாமல் நீங்கள் தச்சுக்கலாம்ல, அதுக்காண்டி பின் நல்லா பண்ணிக்கோங்க. கரெக்டாக பின் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் தள்ளியே பின் பண்ணுங்கள், அப்போ தான் தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்படி பின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சுக்கும் 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக நீங்கள் நெக்கை எப்பவும் போல் அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு நாச் போட வேணாம். நான் வீடியோவில் நாச் போட்டு காட்டிட்டேன் பழக்க தோஷத்தில். ஸோ நாச் போட வேண்டாம், சரிங்களா? அதே ஷேப்புக்கு எங்கே வளையுது, எங்கே டேர்ன் ஆகுது, எங்கே ஸ்ட்ரைட் ஆகுது எல்லாம் பார்த்து அதே ஷேப்புக்கு நீங்கள் தச்சுக்கணும். இப்போ தெரியுதா நான் ஏன் குண்டூசியை கொஞ்சம் இறக்கி குத்துங்க அப்படின்னு சொன்னேன்னு? இப்போ அப்படியே நம்ம தைச்சிட்டு வந்துட வேண்டியதுதான். ஃபுல்லாக தைச்சிடலாம். இப்போ பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறது நமக்கு சுருக்கமோ எதுவுமே இருக்காது. ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்பீடாகவே தைச்சி எடுத்துடலாம். இப்போது அந்த எக்ஸஸான பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இந்த டைமில் தான் அடித்து திருப்புற ஞாபகத்திலே தான் நாச் போட்டுட்டேன். நாச் போட வேணாம், நம்ம பைப்பிங் தானே கொடுக்க போகிறோம். ஸோ நாச் போட வேணாம். ஓகேவா? இந்த இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை நான் அடித்து திருப்ப போகிறேன்றவங்க நாச் போட்டு, அதாவது நல்ல பக்கத்தில் லைனிங்கை போட்டு அடித்து நாச் போட்டு அதுக்கப்புறம் அமுக்கு தையல் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். அது பைப்பிங் எதுவுமே கொடுக்காதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சுற்றி தையல் போட்டு எடுத்துடலாம். நான் இப்போ சுற்றி தையல் போட்டுட்டேன். இப்போ எக்ஸஸான பீஸை கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு. இதை எடுத்து ஓரம் வச்சிடலாம். அடுத்தது த்ரெட்டை மாற்றிட்டு நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல, நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே வச்சு தைச்சிருங்க. இப்போது அதில் இருக்க எக்ஸஸான பீஸை கட் பண்ணிக்கலாம். இப்படியே எல்லா கிராஸ் பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை நான் ஐகான்லேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயோ கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இதுவுமே நெக் பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறனால ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லி தான் இதையே நான் தனியாக ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன். இப்போது ராங் சைடில், சரிங்களா, பிசுறு இருக்கும்ல, அந்த பக்கமாக வச்சு நம்ம ஒரு சைடில் ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக நம்ம மடக்கி தைச்சிக்கலாம். ஒரு ஃபோல்டிங் போதும். பாருங்கள், பிசுறு இருக்கிற பக்கம் தான் நான் தைச்சிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போது ஃபுல்லாக தைச்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ ஃபுல்லாக தைச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அந்த பிசுறு இருக்கிற பக்கத்தில் மேலே வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த தையலுக்கு மேலே போட்டுக்கோங்க. ஏன்னா நாச்சு வேறு நம்ம தேவையில்லாமல் கட் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் நீங்கள் அந்த தையலுக்கு மேலே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தைச்சோம்ல, நெக் பீஸுக்கு ஒரு தையல் போட்டோமே, அந்த தையல் இந்த பைப்பிங்கையும் நம்ம அதே ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். சரி, தைச்சிட்டே வந்துடலாம். நம்ம த்ரெட் பைப்பிங் கொடுக்க போகிறனால இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான். பார்க்க ஃபினிஷிங் ஃப்ரண்ட் நெக்கு சூப்பராக இருக்கும். சாரீ சிம்பிளாக இருந்தாலும் நம்ம நெக் டிசைன் கொஞ்சம் கிராண்டாக கொடுக்குறப்போ அந்த சாரியவே தூக்கி அது காட்டிடும், சரிங்களா?
இப்போ அதே ஷேப்புக்கு வந்து நம்ம தச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம நாச் போட்டுக்கலாம். இந்த டைம் தான் நீங்கள் வந்து நாச் போடணும். ஸோ வந்து அந்த வளைவு பகுதி எல்லாத்துலேயும் வந்து நாச் போட்டு எடுத்துருங்க. இப்படின்னா நமக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த நெக் ஃபினிஷிங் வந்து ரொம்ப லுக்காக அழகாக தெரியும். அதுக்காண்டி தான். சரிங்களா? அப்படியே நம்ம எட்ஜு ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்து அந்த நாச் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பைப்பிங் த்ரெட்டு வந்து வைக்க போகிறோம். சரிங்களா? த்ரெட்டு நீங்கள் கடையில் கேட்டு பாருங்கள். அந்த பிசுருக்கு நடுவில் இப்படி வச்சு வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் திருப்பினீங்கன்னா அந்த த்ரெட்டோட சைஸுக்கு நமக்கு பைப்பிங் வந்து கிடச்சிரும். சரிங்களா? ரொம்ப அழகாக இருக்கும். நார்மலாக பைப்பிங் கொடுக்குறப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பைப்பிங் கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். வீடியோவில் காட்டுற மாதிரியே வந்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரே ஷேப்பில் இருக்கும் பைப்பிங்கு. அந்த த்ரெட்டு மேலே போடக்கூடாது. த்ரெட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க தையல். ஷேப் மாறாமல் அது ஃபுல்லாக அப்படியே மெதுவாக தைக்கணும். நான் வீடியோவை கொஞ்சம் ரன் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்த மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் வந்து இதை ஃபினிஷ் பண்ணுங்கள். இந்த நெக்கை எனக்கு முடிக்க குறைஞ்சி 1 hour ஆச்சு. அவ்வளோ ஸ்லோவாக தான் நான் பண்ணேன். வீடியோவில் உங்களுக்கு 20 minutesல வந்து நான் எடிட் பண்ணி நான் வச்சுருக்கேன். சரிங்களா? இன்னும் நான் ஃபுல்லாக தைக்கிற எல்லாத்தையும் இதை தச்சுருங்க, சுற்றி தையல் போட்டுருங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறத நான் தச்சாவே உங்களுக்கு 1 hour கிட்ட வந்துடும். சரிங்களா? அது வந்து வீடியோட டைம் தான் இதாக இருக்கும். பாருங்கள் நெக்கு எவ்வளோ லுக்காக வந்திருக்குன்னு. இப்படியே அந்த நெக்கை ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அந்த நாச் போட்டிருக்கோம்ல, அந்த பீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் அதை வந்து கட் பண்ணலை. அந்த இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிசுறு கொஞ்சம் வெளியில் தெரியும். அது வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம்ல, அந்த இதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி தான் சொல்கிறேன். அந்த பிசுரை வந்து நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்ட் பண்ணுறப்போ, அந்த த்ரெட்டை ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ அழகாக அது உள்ளே போயிடும். ஒரே ஷேப்பில் இருந்துக்கணும். நீங்கள் ஷேப் மாற்றிடவே கூடாது. அந்த பைப்பிங் த்ரெட்டோட அளவு மட்டும்தான் நமக்கு வேணும். சரிங்களா? அந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ தச்சு முடிச்சாச்சு. கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் நெக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து உள் பீஸு த்ரெட்டை வந்து மறுபடியும் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு சென்டர் பீஸு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் மெயின் அளவு. அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ரெண்டுமே ராங் சைடில் போட்டு தச்சு எடுத்துக்கலாம். சுற்றி தையல் போட்டுட்டு எடுத்துடலாம். சரிங்களா? சுற்றி வந்து தையல் போட்டுக்கலாம். மேலே ஒரு 1/2 inch மட்டும் விட்டு சுற்றி தையல் போட்டுட்டு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து கட் பண்ணலாம் வேண்டாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பீஸ் வந்து கொடுக்க போகிறோம். பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம். த்ரெட் பைப்பிங்னா ஸோ வந்து அதுக்கு 2 inch எடுத்துக்கோங்க. நான் நெக்கை கட் பண்ணோம்ல அந்த பீஸ் எடுத்து இப்போ இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு த்ரெட்டை உள்ளே வச்சு தச்சு எடுத்துடலாம். ஒட்டில் தையல் போடுங்க. த்ரெட்டு வந்து சென்டரில் இருக்கணும். சரிங்களா? த்ரெட்டு மேலே தையல் போடாதீங்க. இதுக்கு வந்து சிங்கிள் கைடு வந்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது ப்ரெஷர் ஃபுட்டை வந்து மாற்றிக்கோங்க. நான் மாற்றலை, அதனால் எனக்கு த்ரெட்டு கொஞ்சம் நவுண்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கைடு வந்து மாற்றிக்கோங்க. ஓகேவா? கைடு மாற்றிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து கட் பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ இதே மாதிரி இந்த பீஸையும் தைச்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ 2 பீஸையும் தைச்சாச்சு. தைச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பீஸை வந்து கொஞ்சம் இப்படி தைச்சிக்கலாம் மேலே வச்சு.
ஓகேவா? இது வந்து நல்ல க்ரீன் கலரு. வீடியோவில் வந்து அந்த க்ரீன் கலர் எவ்வளோ டிம்மாக காட்டுதுன்னு பாருங்களேன். கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் வந்து saree அவுட்லுக் வந்து செம்மையாக வந்துச்சு. இப்போ வந்து இன்னொரு பீஸில் நம்ம மேலே வைக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து பீஸ் வந்து வைக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதை வந்து தச்சு நம்ம திருப்ப போகிறோம். ஓகேவா? கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ அடித்து இதை பீஸை வந்து நம்ம திருப்பிக்கலாம். அவ்வளோதான். இப்போ திருப்புறப்போ நமக்கு பீஸ் வந்து இன்னும் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நமக்கு பைப்பிங் வந்து இவ்வளோ தான் இருக்கணும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் வந்து த்ரெட்டு ஒட்டை வந்து நான் வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் த்ரெட்டு விலகுனனால பைப்பிங் வந்து எனக்கு பெருசாக தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். இப்போ நம்ம எக்ஸஸான பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது பைப்பிங் கொடுத்தோம்ல அந்த பீஸை மட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது போட்லி பட்டன்ஸ் வந்து நம்ம வெட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பட்டன்ஸ் வந்து எப்படி பண்ணணும்னு நான் ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவை வந்து பாருங்கள். இப்போ வந்து அந்த பட்டன்ஸை வந்து நம்ம வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கைடு வந்து மாற்றிடலாம். அப்போ தான் நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நார்மல் கைடில் வந்து ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து கைடை வந்து மாற்றிடலாம். இப்போ கைடு மாற்றியாச்சு. இப்போ கீழ் பீஸில் இருந்து நம்ம வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே மெஷர் பண்ணிக்கோங்க. எத்தனை பட்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஹைட் இருக்குது, எத்தனை இன்ச்சில் வைக்கலான்னு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து தைச்சிட்டு வர வேண்டியதுதான். ஒவ்வொரு பட்டன்ஸையும் நம்ம வச்சுட்டு தைச்சிட்டே வந்துடலாம். பட்டன்ஸ் பத்தலை அப்படின்னா இன்னும் செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே வெளியில் எடுத்து எக்ஸஸாக இருக்க பீஸை வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இன்னொரு பீஸ் இருக்குல்ல அந்த பீஸை இப்படி மேலே வச்சு தையல் போட்டுடலாம். சரிங்களா? பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இப்போது அந்த கிளாத் மேலே நம்ம வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே தைச்சிட்டே வரலாம். சிங்கிள் ஃபுட்டு வந்து கொஞ்சம் நவுறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து அது மேலே வச்சு அப்படியே தைச்சிட்டே வந்துடுங்க. சரிங்களா? பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போது இன்னொரு தையலும் வந்து நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? ஏன்னா அந்த போட்லி பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பட்டன்ஸ்க்கு மேலே ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்படி போடுறது வந்து நகலாமல் இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம பட்டன்ஸ் வந்து தைச்சி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து எக்ஸஸாக இருக்க பீஸ் வந்து கொஞ்சம் நெக் லைனில் மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டாப் போர்ஷனுக்கு வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம். சேம் நம்ம நெக்குக்கு எப்படி பைப்பிங் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் டாப் போர்ஷனுக்கும் வந்து நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். பட் என்ன, இது வி ஷேப் மாதிரி லைட்டாக ஒரு ஷேப் வந்து கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க பீஸை வந்து கட் பண்ணிவிட்டு நாச் போட்டுக்கலாம். சரிங்களா? நாச் போட்டுட்டு
பைப்பிங் போட்ட இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அங்கே தான் நீங்கள் மெயினாக வந்து நாச் போடணும். போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ இந்த எக்ஸஸா எல்லா இடத்துலையும் வந்து நாச் போட்டுட்டு நம்ம வந்து த்ரெட் பைப்பிங் வந்து கொடுத்து நம்ம வந்து இதை இது பண்ண போகிறோம். சரிங்களா? த்ரெட் பைப்பிங் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம வந்து எப்பவும் போல் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். அதே ஷேப்புக்கு நம்ம வந்து பைப்பிங் வந்து எடுத்துகிட்டு வரணும். சைஸை வந்து பெருசாகிக்கிறாதீங்க. சரிங்களா? நான் வந்து கைடை வந்து மாற்றாமல் போயிட்டேன். அதுதான் நான் பண்ண கொஞ்சம் மிஸ்டேக்கு. ஸோ வந்து கைடை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றனால சொல்கிறேன். எனக்கு அது யூஷுவல் தான். ஸோ வந்து எப்போவும் பண்ணுற வேலை தான். அதனால் எனக்கு ஒன்றும் அது பெருசாக தெரியலை. இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு வந்து இந்த டிப்பெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. நான் இப்படி பண்ணிட்டேன், நீங்கள் அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்கிறது உங்களுக்கு ஒரு இது தானே. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எட்ஜ் வரைக்கும் முடித்து கொண்டு வந்துடுங்க. இப்போ எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து அளந்து எடுத்தோம்ல அதை வச்சு மார்க் பண்ணி எடுத்துடலாம். சுற்றி வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துடலாம். சரிங்களா? அவ்வளோதான். நான் மேலே மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விட்டு நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். கிளாத்தை வந்து பின் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுங்கள். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இதே ஷேப்புக்கு கிளாத்தை போட்டுட்டு இந்த இதிலே தான் நம்ம தைக்க போகிறோம். சரிங்களா? ட்ரா பண்ணியிருக்கோமா? இப்போ இது மேலேயே நம்ம வந்து கிளாத்தை வந்து போட்டுக்கலாம். இப்போ இது மேலே குண்டூசி வச்சு பின் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வர வேண்டியதுதான். இப்போ வந்து நம்ம வந்து கைடும் இன்னும் சிங்கிள் கைடில் தான் இருக்குது. ஸோ வந்து சிங்கிள் கைட்லேருந்தே நம்ம வந்து தைச்சிட்டு வந்துடலாம். ஓகேவா? அந்த தையல் அந்த ஒட்டி பைப்பிங்கை ஒட்டி நீங்கள் வந்து அதே மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த ஷேப்புக்கே நீங்கள் வந்து தைக்கணும். தைச்சி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துருங்க. அதே ஷேப்பில் இருக்கணும். ஷேப் விலகக்கூடாது. அந்த கிளாத் அட்டாச் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ரஃப் தையல் போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸஸாக இருக்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. சரிங்களா? அவ்வளோதான். நம்மளோட பைப்பிங் வச்சு நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேவா? பாருங்கள், அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும். தைச்சதுக்கப்புறம் நம்ம இப்படி தான் இருக்கும். நம்ம உள்ளே வந்து அந்த பிசுறு பகுதி இருக்குல்ல அதை வந்து இப்படி சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஏன்னா வந்து இந்த பிசுறு தட்டக்கூடாது இல்லையா? அதுக்காண்டி நீங்கள் வந்து எப்பவும் போல் கைடெல்லாம் மாற்றிடுங்க. மாற்றிட்டு அது மெதுவாக சின்னதாக ஒரு ஃபோல்டு வச்சு நீங்கள் வந்து அதை தச்சு எடுத்துக்கோங்க. சில பேர் வந்து கிளாத்லேயே வந்து மேலே வெளிப்பக்கமாக வச்சு கூட தைக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த தையல் வேண்டான்றனால நான் இப்படியே வந்து தச்சு வந்து எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். எம்மிங் பண்ணுறவங்க இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கூட உள் சைடு வந்து வச்சு எம்மிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப பொறுமையாக நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இதை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த நெக் டிசைன் வந்து ஸோ உங்களுக்கு தைச்சி பாருங்கள். நெக் டிசைன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜேஜே புஜிமா டெய்லரிங்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஒரே ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
பாருங்கள் அவுட்லுக் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்கும். சாரியில் தைச்ச கவுனுன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.